சமீபத்திய ஆய்வு ஒன்று இந்தியர்கள் உள்ளாடை வாங்கும் திறன் குறைஞ்சதா சொல்லுச்சு. சரி, கிழிஞ்ச உள்ளாடைய மேலாடை போட்டு மறைக்கலாம், ஆனா பசிய மறைக்கிறது எப்படி? நெஸ்லே நிறுவனம் இந்தியாவில் மேகி விற்பனை குறைஞ்சதா சொல்லுது. வரலாறு காணாத பணவீக்க விகிதம், உணவுப் பொருள் பணவீக்க விகிதத்துல நாடு சிக்கி தவிக்கிறத இந்த தரவுகள் தெளிவா காட்டுது. இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் வரி வாங்குற மத்திய அரசு அதை பங்கிட்டு கொடுப்பதுல பாரபட்சம் காட்டுறதா தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் குற்றம் சாட்டுது. இந்த நிலையில இந்திய பிரதமருக்கான எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் செப்டம்பர் 2024 ஒரு அறிக்கையை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை பொருளாதாரத்துல எந்த மாநிலம் சிறப்பா செயல்பட்டுச்சு, எந்த மாநிலம் ரொம்ப மோசமா செயல்பட்டுச்சுங்கிற தகவலை அது நமக்கு தந்துச்சு. இந்திய மாநிலங்கள் என்ன மாதிரியான வேறுபட்ட பொருளாதார நிலையில இருக்கு இன்னும் தெளிவா அலசுவோம் இந்த காணொலியில. நான் கலைச்செல்வன், இருக்கிற குரு. குஜராத்தோட தனிநபர் ஆண்டு வருமானம் பீகார் தனிநபர் ஆண்டு வருமானத்தை விட 5 மடங்கு அதிகம். ஒரு காலத்துல நாட்டோட 3வது பெரிய பொருளாதாரமா இருந்துச்சு மேற்கு வங்காளம். ஆனா இப்போ முதல் 5 இடங்கள்ல கூட அது இல்லை. இந்த காணொலியை நம்ம 3 விதமா பிரிச்சுக்கலாம். முதலாவதா மகாராஷ்டிரா, அப்புறம் பீகார் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசலாம். இரண்டாவதா குஜராத், மேற்கு வங்காளம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பேசலாம். மூணாவதா உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு இதோட பொருளாதார நிலையை ஒப்பிட்டு பேசலாம். முதலாவது இந்தியாவோட பணக்கார மாநிலத்தையும் ஏழை மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மூலமா அதோட பொருளாதார நிலை அளவிடப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேசிய உற்பத்தி வளர்ச்சி குறியீடு இருக்கு, அதாவது NSDP, நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மகாராஷ்டிராவோட NSDP இந்தியாவிலேயே மிக அதிகமானது. இந்தியாவோட மொத்த ஜிடிபி அளவுல மகாராஷ்டிரா 13.3% தன்னோட பங்களிப்பு அளிக்குது. ஒருவேளை மகாராஷ்டிரா ஒரு நாடா இருந்தா உலகத்திலேயே 40வது பெரிய பொருளாதாரமாக இருந்திருக்கும். ஆனா நாட்டோட மொத்த ஜிடிபில பீகார் மாநிலத்தோட பங்களிப்பு வெறும் 2.8% தான். அந்த மாநிலத்தோட தனிநபர் வருமானத்தோட நிலை நாட்டிலேயே கடைசி இடத்துல இருக்குது. பீகாரோட தனிநபர் வருமானம் 5000 ரூபாய். இது சோமாலிய நாட்டு தனிநபர் வருமானத்தை விட ரொம்ப குறைவானது. ஒரு 60 வருஷம் பின்னோக்கி போய் பார்த்தா பீகாரோட நிலைமை இவ்வளவு மோசமா இல்லை. இந்தியாவோட மொத்த ஜிடிபில பீகாரோட பங்களிப்பு அப்போ 8% இருந்ததா, அது இப்போ 3% குறைஞ்சி போச்சு. இப்படி பீகார் நாட்டோட கடைசி பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாகவும் மகாராஷ்டிரா மாநிலத்தை நாட்டோட முதல் பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாகவும் எது மாத்துச்சு? அந்த வளர்ச்சி அடைய மகாராஷ்டிரா என்ன செஞ்சது? மகாராஷ்டிராவோட பெருமளவு வருமானம் அந்த மாநிலத்தோட தலைநகரம் மும்பையில இருந்து தான் வருது. அதுதான் பினான்சியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இன்னும் சரியா சொல்லணும்னா மகாராஷ்டிராவோட மொத்த ஜிடிபில 20% மும்பையில இருந்து தான் வருது. இது ஏதோ தற்செயலா நடந்த முன்னேற்றம் இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அரசியல் சார்ந்த முடிவுகளால உருவாக்கப்பட்ட ஒண்ணு. இதோட விளைவா மகாராஷ்டிராவோட விவசாய சங்கங்கள் வளர்ச்சி அடைஞ்சது. இது பொருளாதாரத்துல இந்தியாவோட முதல் மாநிலமா மகாராஷ்டிராவை மாத்திச்சு. 1950களில் இருந்த மகாராஷ்டிரா அரசாங்கங்கள் இந்திய விவசாய கூட்டுறவு சங்கங்கள் வங்கியிலிருந்து எளிமைய கடன் வாங்குற நிலையை உருவாக்குச்சு. இதனால அதிகப்படியான சர்க்கரை ஆலைகள் அங்க உருவாச்சு. இப்போ இந்தியாவிலேயே சர்க்கரை உற்பத்தியில முதல் இடத்துல மகாராஷ்டிரா தான் இருக்குது. சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த மாநிலத்தை அழைக்கிறான். இது மாதிரியே தொழில்துறை வளர்ச்சியும் மகாராஷ்டிராவில் அதிகமாச்சு. 1962 MIDC, அதாவது மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இது தொழிற்சாலை தொடங்க எளிமையான வழிமுறைகளை உருவாக்கி தந்துச்சு. 1991 தாராளமயமாக்கலுக்கு பின்னாடி மகாராஷ்டிரா பெரிய அளவு முன்னேற இது உதவிச்சு. 1994 உலகத்தோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனமான மெர்சிடிஸ் இந்தியாவில் தன்னோட முதல் அசம்பிளி லைனை இங்க தான் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் மற்ற சர்வதேச கார் கம்பெனிகளும் மகாராஷ்டிராவில் தன்னோட தயாரிப்பு ஆலைகள் தொடங்க ஆரம்பிச்சது. இதன் மூலமா
மகாராஷ்டிரா நாட்டோட முன்னணி தொழில் மாநிலமா உருவாச்சு. மும்பை மட்டும் இல்லாம புனே மாதிரி தொழில் நகரங்களும் முன்னேற ஆரம்பிச்சது. ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, மருந்து உற்பத்தி துறையிலையும் மகாராஷ்டிரா மாநிலம் தான் இப்போ வரைக்கும் முன்னணியில இருக்கிற ஒரு மாநிலமா இருக்குது. மும்பை, நாசிக், அவுரங்காபாத், புனே நகரங்கள் இந்தியாவோட மிகப்பெரிய மருந்து உற்பத்தி கம்பெனிகளை கொண்ட முக்கிய நகரங்களா இருக்குது. அப்படியே பீகார் மாநிலத்துக்கு வந்தா இந்தியாவிலேயே ஒரு தோல்வி அடைஞ்ச மாநிலம் மாதிரி இருக்குது. சரி, இது எப்படி நடந்துச்சு? முக்கிய காரணம், பல வருடங்களாங்க தொழில்துறை வளரவே இல்லை. பீகாரோட மொத்த வருமானத்துல 18% தொழில்துறையில இருந்து தான் வருது. ஒரு பக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் புது புது தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிற நேரத்துல பீகார் அதோட தொழிற்சாலைகளை ஓடிக்கிட்டே வந்துச்சு. 1950களுக்கு முன்னால பீகார் சர்க்கரை உற்பத்தியில ஒரு முன்னணி மாநிலமா இருந்துச்சு. நாட்டுல பாதிக்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலை அப்போ பீகார் மாநிலத்துல இருந்துச்சு. 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி 29 இருந்த சர்க்கரை ஆலைகளோட எண்ணிக்கை இப்போ வெறும் 9 தான். பீகாரோட பெரும்பான்மையான நகரங்கள்ல இருந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அதோட முதலீடுகள் காணாமலே போச்சு. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஊழல் நிறைஞ்ச ஜாதி ரீதியான அரசியல். அந்த அரசியலை எடுத்துட்டு போன முக்கியமான நபர்கள்ல ஒருத்தர் லாலு பிரசாத் யாதவ், இன்னொருத்தர் நிதிஷ்குமார். இவங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான எந்த விதமான கட்டமைப்புகளும் உருவாக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்குது. மேலும் புதுசா தொழில் முதலீடு செய்ய வரும் முதலீட்டாளர்களுக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் நம்பிக்கையும் அரசு மேல இல்லாததால அவங்க முதலீடு பண்ணவே ரொம்ப யோசிக்கிற நிலை ஏற்பட்டுச்சு. பீகார் மாநிலம் விவசாயத்துறையோட ஆதிக்கத்தோட கீழே இருக்குது. 20லிருந்து 25% விவசாயத்துறை தான் பீகாரோட ஜிடிபில அதோட பங்களிப்பு அளிச்சு வருது. சுமார் 60% பேர் இந்த விவசாயத்துறையை நம்பி இருக்காங்க. அதாவது பீகார்ல பாதிக்கும் அதிகமான பேர் இந்த விவசாயத்துறையில ஈடுபட்டு இருக்காங்க. இதை தாண்டி தொழில்துறையில வளர்ச்சி அடையணும்னா நல்ல தரமான கல்வி மக்களுக்கு கிடைக்கணும், உள்கட்டமைப்பு சிறப்பா இருக்கணும். இது ரெண்டுமே பீகார்ல 75 வருடங்களா வளராமலே போச்சு. இதோட சேர்த்து இந்த மாநிலத்தோட நம்பகத்தன்மை இல்லாத ரவுடிசம் நிறைஞ்ச சட்ட ஒழுங்கையும் குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த நிலைமை பீகார் மாநிலத்தில் தொழில் முனைவோர், தொழில் அதிபர்களை புதுசா முதலீடுகள் செய்ய ரொம்ப யோசிக்க வைக்குது. சரி, அடுத்ததா குஜராத் மாநிலத்தை மேற்கு வங்க மாநிலத்தோட ஒப்பிடுவோம். 60 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநிலமே உருவாகல. அதாவது குஜராத் பாம்பே பிரசிடென்சியோட ஒரு அங்கமா தான் இருந்துச்சு. அது ஒரு மாநிலமா உருவான பின்னாடி கூட ஜிடிபில முதல் 5 இடங்கள்ல கூட அது இல்லை. அதே நேரம் தொடக்கத்துல மேற்கு வங்க மாநிலத்தோட ஜிடிபி நாட்டோட 3வது இடத்துல இருந்துச்சு. ஆனா 70 வருஷங்களுக்கு பின்னாடி இந்த நிலைமை தலைகீழா மாறிச்சு. மகாராஷ்டிராவோட எம்ஐடிசி மாதிரி 1962வது வருஷம் குஜராத்லயும் ஜிஐடிசி, அதாவது குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உருவாக்கப்பட்டுச்சு. வாபி, அங்கலேஸ்வர், வதோதரா மாதிரி புதிய தொழில் நகரங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. 1991வது வருஷம் தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்த நகரங்களோட வளர்ச்சி மேலும் அதிகமாச்சு. அதுக்கு பின்னாடி வந்த அரசாங்கங்கள் தனியார் மயம் அப்புறம் தாராளமயமாக்கலுக்கு அளிச்ச ஆதரவால இந்த வளர்ச்சி மேலும் அதிகமாச்சு. ஆனா மேற்கு வங்காளத்தோட நிலைமை இதுக்கு நேர் எதிராக இருந்துச்சு. மேற்கு வங்கத்தோட ஹூக்ளி மாவட்டத்தோட சிங்கூர் பகுதியில 2006வது வருஷம் டாடா நிறுவனத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறை நிறைஞ்ச போராட்டம் நடந்துச்சு. அதாவது டாடா மோட்டார்ஸ் டாடா நேனோ கார் உற்பத்திக்காக ஒரு கார் உற்பத்தி ஆலையை அங்க கட்ட முடிவு செஞ்சது. அப்போ மேற்கு வங்கத்தோட முதலமைச்சராக இருந்தாரு புத்ததேவ் பட்டாச்சாரியா. அந்த ஆலைக்காக கையகப்படுத்துற நிலத்துக்கான விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனா அதை விவசாய சங்கங்கள் ஏற்க மறுத்தாங்க. அவங்க பெரும் போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த போராட்டத்துக்கு மம்தா பானர்ஜி தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிச்சாங்க. கடைசியில உற்பத்தி தொடங்க தயார் நிலையில இருந்த ரத்தன் டாட்டாவோட டாடா நேனோ கம்பெனி மேற்கு வங்கத்துல இருந்து விடைபெற்று குஜராத் மாநிலத்துக்கு
போச்சு. மேற்கு வங்காள அரசு 2500 கோடி மதிப்புள்ள அந்த திட்டத்தை இழந்துச்சு. இதுக்கு மேல டாட்டாவுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு மேற்கு வங்க அரசு 750 கோடியை நஷ்ட ஈட கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா இது மூணும் தான் இந்தியாவோட தொழில்துறை மையங்களா இருந்துச்சு. 1955 வருஷம் 24% தொழில்துறை உற்பத்தி உள்ள மாநிலமா இருந்துச்சு மேற்கு வங்காளம். ஆனா 50 வருடங்களுக்கு பின்னாடி இந்த எண்ணிக்கை 4.9% குறைஞ்சி போச்சு. பல வருடங்களா சணல் உற்பத்தியில மேற்கு வங்கம் முன்னிலையில இருந்துச்சு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி இந்த தொழிலும் சரிவு அடைஞ்சது. 5 வருஷங்களுக்குள்ளேயே கல்கத்தாவோட மிகப்பெரிய சணல் உற்பத்தி ஆலைகள் மூடப்பட்டுச்சு. ஏன்னா மூல உற்பத்தி பொருட்கள் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து வர வேண்டி இருந்துச்சு. 1965 1971 ஆண்டுகள்ல பாகிஸ்தானோட இந்தியா நடத்தின போர்களால இந்த உற்பத்தி முழுமையா பாதிக்கப்பட்டுச்சு. 1977 வருஷம் ஜோதி பாசு தலைமையில இடதுசாரி அரசாங்கம் மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த இடதுசாரி அரசாங்கம் 34 வருஷங்களா தொடர்ச்சியா மேற்கு வங்கத்தை ஆட்சி செஞ்சது. இந்த இடதுசாரி அரசாங்கம் பெரிய நிறுவனங்கள் அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களை விட சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு தன்னோட முன்னுரிமை அளிச்சது. 1991 வருஷம் மத்திய காங்கிரஸ் அரசு தாராளமய கொள்கையை இந்தியாவில் அறிமுகம் செஞ்சது. 1994 வருஷத்துக்கு பிறகு மாநில முதலமைச்சர் ஜோதி பாசு பல முதலாளித்துவ நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க பயணம் செஞ்சார். இதோட காரணமா பல முதலீட்டாளர்கள் மேற்கு வங்காளத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா மேற்கு வங்காளத்தில் உள்கட்டமைப்பு மிக மோசமான நிலையில இருந்துச்சு. முதல்ல நாம பார்த்த மாதிரி டாடா கார் உற்பத்திக்கு நிலம் கையகப்படுத்துறதுல பெரிய பிரச்சனை உருவாச்சு. இந்த போராட்டத்தை முன் நின்று நடத்தின மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வந்தாங்க. மேற்கு வங்கத்தோட ஆட்சி மாறிச்சு. ஆனா காட்சிகள் மாறல. அதே நிலைமை தான் இப்ப வர நீடிக்குது. அக்டோபர் 2 1903 வருஷம் அப்ப இருந்த சென்னை மாகாணத்தோட இருதுப்பட்டி கிராமத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அவரோட பெயர் காமராஜ். அவரோட குழந்தை பருவத்துல அவரோட தந்தை இறந்ததால அவரால் தொடக்க கல்வியை தொடர முடியாம போச்சு. குடும்பத்தோட வறுமையை சமாளிக்க அவரும் பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தின காமராஜ் 40 வருஷங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டோட முதலமைச்சரானாரு. 1954 வருஷம் காமராஜர் முதலமைச்சரான நேரத்துல தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதாச்சாரம் வெறும் 19% தான். ஆனா 10 வருஷங்கள்ல அது 36% உயர்ந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் காமராஜர் பள்ளிகள்ல அறிமுகப்படுத்துற மத்திய உணவு திட்டம். இது வறுமையில வாழ்ற பல குழந்தைகளை பள்ளிக்கு வர வச்சது. அதுக்கப்புறம் வந்த திராவிட அரசுகளும் இந்த கொள்கையை இன்னும் மேம்படுத்தி கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம ஆரம்ப சுகாதார அமைப்புல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை தன்னிறைவு உள்ள மாநிலமா மாத்தினாங்க. ASDR 2024 ஆய்வறிக்கை தமிழ்நாட்டோட தொடக்க கல்வி மாணவர்களோட வாசிப்பு திறனும் கணித அறிவும் அதிகமா இருக்கிறத காட்டுச்சு. இந்த கட்டமைப்பு தொழில் வளர்ச்சியிலையும் அதோட தாக்கத்தை வெளிப்படுத்துச்சு. மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, தமிழ்நாடும் ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகளோட முக்கிய மையமா இருக்குது. குண்டாய், போர்ட் மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையில அதோட பெரிய தொழிற்சாலைகளை நடத்துறாங்க. பல மாநிலங்கள்ல தொழில்துறை வளர்ச்சி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தொழிலாளர்கள் எண்ணிக்கையில மகளிரோட பங்களிப்பு மற்ற மாநிலங்களை விட அதிகம். மகாராஷ்டிராவில் 12% மகளிர் தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறாங்க. குஜராத்ல இது வெறும் 7% தான். ஆனா தமிழ்நாட்டுல இது 40% இருக்கு. இதுக்கு பின்னாடி மகளிருக்கு அளிக்கப்படுற இலவச பேருந்து வசதி, அப்புறம் மாதம் மாதம் வழங்கப்படுற மகளிர் உரிமை தொகையை காரணமா கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்றம் 2000வது வருஷம் தொழிற்சாலைகள்ல இரவு நேரத்திலையும் மகளிர் பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கிச்சு. தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில மகளிரோட பங்களிப்பு முக்கியமானதா இருக்க இதுவும் ஒரு முக்கிய காரணமாச்சு. இப்படி தமிழ்நாடு சுகாதாரம், கல்வித்துறை, உள்கட்டமைப்புல 70 வருஷங்களா தன்னோட கவனத்தை செலுத்தி வருது. ஆனா உத்தரப்பிரதேசத்தோட நிலைமை முழுசும் இதுக்கு வேறு விதமா இருக்கு. பீகார் மாதிரியே ஊழல், ஜாதி,
தீர்மானிக்கிற அரசியல் போக்கு உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்குது. சொல்லப்போனா யார் படிக்கணும், யாரு படிக்கக்கூடாது, யார் வேலைக்கு போகணும், யார் வேலைக்கு போகக்கூடாது, இதெல்லாம் தீர்மானிக்கிற சக்தியா ஜாதி இருக்குது. இது உத்தரப்பிரதேசத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போகுது. 1950களில் உத்தரப்பிரதேசத்தோட கல்வி அறிவு விகிதம் 12% இருந்துச்சு. அதே நேரம் இந்திய தேசிய சராசரி கல்வி விகிதம் 18%. நிதி ஆயோக் சுகாதார குறியீட்டுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதே நேரம் உத்தரப்பிரதேசம் 21வது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற 3ஆம் கிளாஸ் படிக்கிற தொடக்க கல்வி மாணவர்கள் 28% பேர் 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வாசிக்க கூட முடியாத நிலையில இருக்கிறதா அந்த ஆய்வு அறிக்கை சொல்லுது. குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சியில முன்னணியில இருந்தாலும் தமிழ்நாட்டோட ஒப்பிடும்போது அந்த மாநிலங்களோட முக்கியமான சில நகரங்கள் தவிர்த்து ஏனைய கிராமங்கள் சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்புல பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. சமீபத்தில் வெளியான தமிழக பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டோட மாவட்டங்கள் இடையே நிறைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தெல்ல தெளிவா சொல்லுது. அதாவது காவேரி டெல்டாவை உள்ளடக்கின கிழக்கு மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் பொருளாதார முன்னேற்றத்துல பின்தங்கி இருக்கிறதா அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. எல்லாத்தையும் மீறி IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியம் சொல்றது மாதிரி 2027 ஜப்பான், ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகத்தோட 3வது பெரிய பொருளாதார பலம் கொண்ட நாடா இந்தியா முன்னேறும் அப்படின்னு நாம நம்புவோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு லைக் இந்த காணொளியை பல பேரை சென்றடையும் ஒரு வாய்ப்பை அள்ளித்தரும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.